சார், மாயாவை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? விசாரிச்ச வரைக்கும் அவங்க யூஸ்வலா போகிற எந்த இடத்துக்குமே போகலன்னு தான் தெரியுது. யாரை கேட்டாலும் தெரியல, பார்க்கல, இந்த பதில தான் சொல்றாங்க. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே கடவுளே. ஆண்டி சும்மா இருங்க, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. பெத்த மனசு துடிக்குதே. 1 நாளா 2 நாளா 5 நாள் ஆச்சு. அவ எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ தெரியலையே. ஆண்டி, நீங்க இப்படியே அழுது கூச்சல் போடுறதுனால அவ கிடைச்சிட போறதில்ல. போலீஸ் தேடிட்டு இருக்காங்க, அவ சீக்கிரம் கிடைச்சிடுவா. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆமாம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க 4 பக்கமும் மும்மரமா தேடிக்கிட்டே தான் இருக்கோம். அவங்க சீக்கிரமா கிடைச்சிடுவாங்க. சார், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு அவளை பத்தின தகவல் ஏதாவது ஒன்று தெரிஞ்சாகும். இல்லைனா நான் இன்னும் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சார் சார் சார், எனக்கு இன்னும் 1 நாள் டைம் கொடுங்க. நான் ஒரு நல்ல தகவலோட வந்து பார்க்குறேன். முடிஞ்சா அவங்களோடவே வந்து பார்க்குறேன். நான் வரேன் சார். மாயா கிடைப்பாலோ மாட்டாலோ தெரியலையே. சொல்லுங்க சார். இன்னைக்கு ஆடிட்டர் மீட்டிங் இருக்கு. சாரி, அதெல்லாம் நீங்களே பார்த்துக்குங்க. நான் வேற ஒரு ப்ராப்ளம்ல இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே சார். அன்புள்ள சந்தோஷ், நான் எழுதுகிற இந்த லெட்டர் நீ படிப்பியா மாட்டியான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இது உன் கண்ணில் பட்டா கண்டிப்பாக நீ படிப்பன்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் எழுதுகிறேன். நான் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு நிம்மதி இருக்காது சந்தோஷ். ஏன்னா நீ என்னோட விரும்பி வாழல, ஒரு கடமைக்காக தான் என்ன வீட்டுல வச்சிருக்க. செல்வி மேல நீ வச்சிருக்க பிரியமும் இன்னும் குறையல. அதே மாதிரி என் மேல உனக்கு இருக்கிற வெறுப்போ இன்னும் குறையல. நமக்கு ஒரு குழந்தை பிறந்து அது வளர்ந்த பிறகும் உனக்கு என் மேல பாசமும் வரல, ஒரு துளி அன்பும் வரல. இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் எதுக்கு வாழணும் சந்தோஷ்? நீ ஒரு பக்கம் செல்விய தேடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் செல்வி உன்னை பார்த்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கா. உங்க 2 பேருக்கும் நடுவுல நான் ஒரு நந்தி மாதிரி நின்னுட்டு இருக்கேன். நான் விலகிட்டா எல்லாமே சரியாயிடும் சந்தோஷ். உன் குழந்தைய நான் உன்கிட்டயே விட்டுட்டு போறேன். அவனையாவது நீ பத்திரமா பாத்துக்கோ. நான் திரும்ப உன் வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன். என்ன தயவு செஞ்சு தேடாத. நான் யார் கண்ணிலையும் பட மாட்டேன். நான் போறேன் சந்தோஷ், போறேன். என்ன தல இவ்வளவு சீக்கிரமா ஸ்கூலுக்கு வந்துட்ட? என்னமோ தெரியலடா, இன்னைக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை வேற யார் கூட ஷேர் பண்ண முடியும்? உங்க கூட தானே. அதான் கிளம்பி வந்துட்டேன். என்ன விஷயம் தல? நெத்தியில விபூதிலாம் பலமா இருக்கு. சொல்றேன்
அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. தேங்க்ஸ் தல. பரவாயில்ல, கொட்டிக்கோ. நல்லா சாப்பிடுங்கடா. தல ஸ்வீட் சூப்பரா இருக்கு தல. தல ஸ்வீட்லாம் தர, என்ன விசேஷம்? அது ஒன்றுலடா, எங்க மந்தையில இருந்து காணாம போன ஒரு ஆடு திரும்ப கரைச்சிச்சு. அதுக்கு தான் இந்த ஸ்வீட். ஏய், எதுக்குடா இப்ப சிரிக்கிறீங்க? என்ன தல, எதிர் வீட்ல லவ் பேர்ட்ஸ் வளர்த்தாலே உன் கண்ணு பொறுக்காதே, கூண்டா திறந்து விட்டுருவ. அதுக்கு அதானே நீ போய் ஆடு வளர்த்த, கோழி வளர்த்த, அது காணாம போச்சு, இப்ப திரும்ப வந்துருச்சுன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு? டே கருவாயா, நான் ஆடுன்னு சொன்னது எங்க அப்பாவாடா. காணாம போன எங்க அப்பா 2 நாளைக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்தார். என்ன தல, எல்லாரும் வீட்லயும் பசங்க காணாம போவாங்க, அவங்க அப்பா தான் தேடி கண்டுபிடிப்பாரு. ஆனா நீ என்னடானா உங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிருக்க? டேய், என்ன தாக்குறியா இல்லை தூக்குறியா? ஐயோ தல, அவனை தூக்கி வச்சுதான் பேசுறான். அதானே பார்த்தேன். உங்க அப்பா உன்னை விட்டு போனப்ப உனக்கு கோபம் வரலையா தல? வரலடா. எப்பயோ காணாம போனேன். எங்க பெரியம்மாவை தேடிதான் எங்க அப்பா போனார். அவர் பாவண்டா, எவ்வளோ தேடியும் எங்க பெரியம்மா கிடைக்கவே இல்லை. அப்போ உனக்கு 2 அம்மாவா தல? சாரி தல. சாரிலாம் வேணாண்டா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கு 2 அம்மான்னு நினைக்கிறேன். ஆனா எங்க வீட்டுல எல்லாரும் மறைக்கிறாங்க. ஒரு ஒற்றுமையை கவனிச்சியா தல? உனக்கும் 2 அம்மா, அஞ்சலிக்கும் 2 அம்மா. எழுதுருவனுக்கு சீன் கிடைக்கிறேன்னு எங்க 2 பேரும் வளர்க்கல. எப்படி விளையாடுறான்னு பாத்தியா? யார் தல சொல்ற? தலைவெழுத்து எழுதுறா, ஆட்டோட சொல்றாடா. இப்படி எழுதினாதான் தல கொஞ்சம் விறுவிறுப்பா போவோம், இல்லைன்னா போர் அடிக்கும். என்ன சொல்றீங்க? சந்தோஷமா இருந்த எங்க குடும்பத்துல இப்போ சண்டை சச்சரவுன்னு போயிட்டு இருக்கு. இது ஒரு விறுவிறுப்பா இருக்கா? தல, நீ டிவி சீரியல்ல பார்க்கதே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா குரூப்பா நின்னு சிரிச்சா எண்டு கார்டு போடுவாங்க. 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போனாதான் தொடரும் போடுவாங்க தல. ஆக மொத்தத்துல அடுத்த வீட்டுல பிரச்சனை இருந்தாதான் உங்க தொண்டையில சோறு இறங்கும், அப்படிதானே? ஆமா தல. சரிடா, நீங்க நினைக்கிற மாதிரியே எங்க வீட்டுல பிரச்சனை வந்துருச்சு. அதை எப்படி சால்வ் பண்றது? ஒரு ஐடியா கொடுங்க. அது ரொம்ப சிம்பிள் தல. காணாம போனவங்கள கண்டுபிடிச்சிட்டா உங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் தானா சால்வ் ஆயிடும். கண்டுபிடிக்கணுமே, அது எப்படி? அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் தல. முதல்ல எப்பவோ காணாம போன உங்க பெரியம்மாவை தேடணுமா, இல்ல இப்ப காணாம போன உங்க அம்மாவை தேடணுமா? டேய், எங்க அம்மா காணாம போன விஷயம் உங்களுக்கு எப்படிதான் தெரியும்? தல, வீட்டுக்கு ஒரு பாட்டி இருந்தா போதும், சும்மா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்லாம் தோத்து போயிடும், நியூஸு அப்படி பறக்கும். என்ன சொல்றீங்க? ஆமா தல, இவங்க பாட்டியும் உங்க லூசு பாட்டியும் ஃப்ரெண்டா. அப்படியா? ஆமா தல, மொட்டை மாடியில வத்தல் காயப்படும் போது 2 பாட்டியும் மாறி மாறி வத்தி வச்சுப்பாங்களாம். ஆஹா, இந்த லூசு பாட்டி தான் நம்ம வீட்டு மானத்தை காத்துல பறக்க விட்டுட்டு இருக்கிறா. பாட்டிக்கு அடுத்த வாரம் பால் பாயசம் ரெடி பண்ண வேண்டியதுதான். இனத்துல பாட்டிக்கு ஸ்கெட்சு போட்ட போல குண்டு வைக்கிறவங்க கூட மன்னிச்சிடலாம்டா. ஆனா இந்த மாதிரி சைலன்ஸ் விசிட் பாம சும்மா விடக்கூடாது, சுட்டு தள்ளிடணும். அவசரப்படாத தல. முதல்ல
உங்க அம்மா வீட்டுக்கு வரட்டும், அப்புறமா பாட்டியை பார்த்துக்கலாம். உங்க அம்மா எதுக்கு தலை வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க? வேற எதுக்கு? எல்லாம் ஈகோ தான். எங்க பெரியம்மா தேடி அப்பா பண்ணால அந்த கோவம் அவங்களுக்கு. அதான் சும்மா ஃபிலிம் காட்டுறதுக்கு வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப கவலைப்படாததுல சீக்கிரம் வந்துடுவாங்க. உன்ன மாதிரி ஒரு பையனெல்லாம் விட்டு போறதுக்கு எந்த அம்மாவுக்கும் மனசே வராது. அப்படிங்கிற? ஆமா தல, நீ ஒரு படிக்காத மேதை. அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. நீ ஒரு ஜூனியர் சூப்பர் ஸ்டார். அலா, நீ ஒரு உலக நாயகன். நீ யாரு? போது நிறுத்துங்கடா. உசு பத்தி நான் கைப்புள்ள ஏதாச்சும் காக்கிறாங்க. இன்னைக்கு இது போதும், வீடு நாளைக்கு வச்சுக்கலாம். என் பேக் எடுத்து கிளாஸுக்கு வாங்கலாம். ஐயோ, மாயா வந்துட்டாலான்னு தெரியலையே. அவகிட்ட இப்ப பேசணுமே, எப்படி பேசுறது? ஏய் செல்வி, நீ என்னடி இங்க பண்ற? அம்மா, அது வந்து ஏய், சந்தோஷ் வேற வீட்ல இருக்காண்டி, இப்படி திடீர்னு வந்து நிக்கிற. இப்ப என்னம்மா பண்றது? உன்னை யாரடி இங்கெல்லாம் வர சொன்னது? முதல்ல வா. வான்னு சொல்றேன்ல. நல்ல வேலை யாரும் பார்க்கல. நீ எதுக்குடி இங்க வந்த? இல்லம்மா, மாயாவை கடைசி ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேம்மா. என் பொண்ணை நானே பார்த்து பல நாள் ஆச்சு. நீ எப்படி பார்க்க முடியும்? என்னம்மா சொல்றீங்க? அப்ப போன மாயா இன்னுமா வரல? எப்படி வருவா? எப்படி வருவா? அவன் உன்னை ரோட தேடிக்கிட்டு இருந்தா என் பொண்ணு எப்படி வீட்டுக்கு வருவா? உனக்காக வேண்டிக்கிட்டு அவன் கோவிலே இருப்பான். என் பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு துணையா இருக்கலான்னு இவ கோயிலுக்கு போனா அங்கேயும் துரத்தி அடிப்பான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என் பொண்ணு என்ன சந்தோஷமாவா வாழ்வா? அதான் மாயா சந்தோஷ் மேல கோச்சிக்கிட்டு எங்கேயோ போயிட்டா. எல்லாம் உன்னாலதாண்டி. அம்மா, நான் சத்தியமா இந்த மாதிரிலாம் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கலம்மா. மாயாவுக்கும் சந்தோஷ்க்கும் நான் கனவுல கூட துரோகம் நினைச்சது இல்லம்மா. அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் நானே இத்தனை நாள் அவங்கள விட்டு விலகி இருந்தேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை, சந்தோஷ் மாயாவோட குழந்தைய தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது தான். அஸ்வந்த் கூட இருந்து அந்த குழந்தைக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக தான்மா இத்தனை நாளா அவன் படிச்ச ஸ்கூல்ல ஒரு ஆயமாவா வேலை பார்த்தேம்மா. நான் யார் கண்ணிலையும் படாம என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் மறைஞ்சேதாம்மா வாழ்ந்தேன். ஆனா எப்ப சந்தோஷ் என்ன பார்த்தானோ, என்னால சந்தோஷோட வாழ்க்கையில திரும்ப கஷ்டம் உண்டாச்சோ, அப்பவே அடுத்த நிமிஷமே நான் நிரந்தரமா எல்லாரையும் விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேமா. ஆனா சந்தோஷ்க்கு பார்வை திடீர்னு பறி போனதுனால என்னால அவனை தனியா தவிக்க விட்டுட்டு போக முடியலம்மா. அதனாலதான் கோவில்ல நான் சந்தோஷ் கூடவே இருந்தேன். இல்லன்னா நான் எப்போ போய். ஏய், நிறுத்து. இப்ப என்ன சொன்ன?
இத்தனை நாள் நீ சந்தோஷ் கூட கோவில்ல இருந்தியா? ஆமாம்மா, சந்தோஷ்க்கு திடீர்னு கண் பார்வை போனதுல இருந்து அவனுக்கு நான் உதவியா இருந்தேம்மா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, ஆனா இந்த விஷயம் சந்தோஷ்கே தெரியாதுமா. சந்தோஷ்க்கு தெரியாதா? ஆமாம்மா, கண்ணு தெரியாததால சந்தோஷ் என்ன பார்க்கவும் இல்ல. நான் அவனுக்கு உதவி செஞ்சனே தவிர சந்தோஷ் கிட்ட ஒரு வார்த்தை கூட அவன் கிட்ட நான் பேசவே இல்லம்மா. நிஜமாதான் சொல்றியா நீ? நான் சொல்றதெல்லாம் உண்மைதாமா. கோவில்ல அவன் கூட இருந்தது நான் தானு சந்தோஷ்க்கு இப்ப வரைக்கும் தெரியவே தெரியாதுமா. ஏ, என்னடி பேசுற நீ? சந்தோஷ்க்கு நீ ரொம்ப நல்லது சரிதான் நினைப்பா, இல்ல இந்த குடும்பத்தை நீ பெருசா வாழ வச்சிட்டேன்னு நினைப்பா? அம்மா, ஏமா இப்படி பேசுறீங்க? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. இத பாரு, நீ எதுக்கு இந்த வீட்டை விட்டு போன? உன்னால சந்தோஷ்க்கு ஒரு குழந்தைய பெத்து தர முடியலன்னு தானே? நீ மலடின்றதுனால தானடி? அதனால தானே மாயாவை சந்தோஷ் கூட சேர்த்து வச்சுட்டு போன? அதுக்காக தானே இந்த வீட்டை விட்டு போன? ஆமா ஆமாமா, அதுக்காக தான் நான் போனேன். ஆனா சந்தோஷ்க்கு என் பொண்ணு சிங்கக்குட்டி மாதிரி ஒரு ஆம்பளை புள்ளைய பெத்து கொடுத்துருக்கா. அவன் அவளை பொண்டாட்டியா இது வரைக்கும் மதிக்கலடி. நீ விட்டு போனதுல இருந்து மாயா ஒரு நாள் கூட சந்தோஷ் கூட நிம்மதியா வாழல. இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை கூட என் பொண்ணு கிட்ட அவன் அன்பா பேசந்தே இல்ல. இதெல்லாம் ஏன்னு தெரியுமா? ஏமா? எல்லாம் உன்னால தாண்டி. என்னாலயாமா? என்னம்மா சொல்றீங்க? ஆமாடி, நீ தியாகம்ன்ற பேர்ல சந்தோஷ் கண்ணுல படுவ, என் பொண்ண தனியா கூப்பிட்டு பேசுவ, எங்க குடும்பத்தையே சுத்தி சுத்தி வந்து என் பொண்ணு வாழ்க்கையை கெடுப்ப. இதான் உங்க ஊர்ல தியாகமா? அம்மா, இது எல்லாமே எதேச்சியா நடந்ததுமா. நான் வேணும்னே எதையும் செய்யலம்மா. அம்மாடி தாயே, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இல்ல இல்ல, உன் கால்ல வேணாலும் விழறேன். என்னம்மா நீங்க? ஏன் பரவாயில்ல, என் பொண்ணு வாழ்க்கைக்காக உன் கால்ல விழுந்தாலும் தப்பு இல்ல. அம்மா, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா. அப்ப தயவு செய்து நீ பண்ற வேலையெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கோ. நான் பண்ற வேலையா? என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டி, நீ தியாகம் தியாகம்னு சொல்லிட்டு எங்க எல்லார் கண்ணு முன்னாடியும் இருக்கிறது எந்த வகையில நியாயம்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. சந்தோஷ் மறுபடியும் உன்னை பார்த்தான்னா என் பொண்ணு வாழ்க்கை நிரந்தரமா பறி போயிடும். அதுதான் நீ செஞ்ச தியாகமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ நிஜமாலுமே சந்தோஷ், மாயா, அஸ்வந்த்லாம் நல்லா வாழணும்னு நினைச்சினா இனி அவங்க வாழ்க்கையில நீ கண்ணிலேயே படக்கூடாது. எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போயிடு. தயவு செஞ்சு திரும்ப வந்துடாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இனிமே வந்துடாத. அதுதான் சந்தோஷ்க்கும் மாயாக்கும் இந்த குடும்பத்துக்கும் நீ செய்யற உண்மையான தியாகம். தயவு செஞ்சு நிரந்தரமா எங்களை விட்டு போயிடு. உன்னாலதான் சந்தோஷ்க்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே. இனிமே நீ அவன் வாழ்க்கையில வந்தா அவன் நிம்மதி மட்டும் இல்ல, மாயா அஸ்வந்தோட நிம்மதியும் நாசமாவும். நீ அத பண்ண போறியா? இல்லம்மா, இல்ல, நிச்சயமா நான் அதை பண்ண மாட்டேம்மா. நிச்சயமா உங்க யார் கண்ணிலையும் படவே மாட்டேன். இந்த வாட்டி போனா திரும்ப வரவே மாட்டேம்மா. திரும்ப வர மாட்டேன். நான் திரும்ப வர முடியாத ஒரு இடத்துக்கு போறேம்மா. இனி சந்தோஷம் நினைச்சாலும் என்ன கண்டுபிடிக்க முடியாதுமா. நான் போறேம்மா, போறேன்.
ஏய் என்னடா இந்த நேரத்தில் தீபா கூப்பிடுது? எஸ் ஹலோ. டேய், நான் குழந்தைய கூட்டிட்டு தனியா வந்துட்டேன். என்ன திடீர்னு? அந்த வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு. அதையே சாக்க வச்சுக்கிட்டு நான் குழந்தைய என் கூட தனியா கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ எங்க இருக்க நீ? அட்ரஸை சொல்லு, நாங்கள் உடனே கிளம்பி வரோம். ஹலோ ஹலோ. அதெல்லாம் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. அதே சொல்ல முடியாதா? என்ன பேசுற நீ? குழந்தைய அங்கே வச்சுட்டு தனியாக என்ன பண்ணுற? இவளை வச்சுக்கிட்டு இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. என்ன சொல்ற நீ? அவங்க அப்பா இப்ப அவளை ஊர் ஃபுல்லா தேடுறான். போலீஸ் நேரத்துல எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நான் தான் அந்த குழந்தைய என் கையோட கூட்டிட்டு வந்தேன்னு அந்த குடும்பத்துக்கே நல்லா தெரியும். இப்ப நம்ம அந்த குழந்தைய என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் அது நமக்கே வினையா முடியும். சரி, இப்போ என்னதான் பண்ணுறதா இருக்க? எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு நாம பொறுமையா தான் இருந்தாகணும். அஞ்சலி, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு எந்த பிளானும் இப்போதைக்கு போட தேவையில்லை. கொஞ்ச நாள் கழிச்சு இத பத்தி நானே உங்ககிட்ட பேசுறேன். நீ பேசாம அந்த அஞ்சலி இங்கே கூட்டிட்டு வந்துடு. அஞ்சலியை நான் எங்கேயும் கூட்டிட்டு வர மாட்டேன். என்னாலையும் இப்போதைக்கு வெளியே வர முடியாது. நான் இப்ப ஏன் இடத்துல இருக்கேன். என்ன தொல்லையே பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். என்ன பேசுற நீ? குழந்தை உன் கையில் தானே இருக்கு. அதை அப்படியே போட்டு தள்ளிட்டு எஸ்கேப் ஆகிறத விட்டுட்டு என்ன நீ? டேய், வாய முட்றா. உனக்குலாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? அவளை நான் ஏதாவது பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆனா ஈஸியா என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. சும்மா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க. ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா? அழகான சந்தர்ப்பத்தை நழுவுறா. எது சரியான சந்தர்ப்பம்னு எனக்கு தெரியும். நீங்க பாம்பு வச்சு சொதப்புனீங்களே, அந்த மாதிரிலாம் நான் சொதப்ப மாட்டேன். நான் இந்த குழந்தை மேல பரிதாபம்லாம் பார்க்கல. எதுவா இருந்தாலும் 4-5 நாள் கழிச்சு பண்ணிக்கலான்னு தான் சொல்ல வரேன். இப்ப எதுவும் செய்யாதீங்க, புரியுதா? அப்ப தலைவர்கிட்ட நீ தான் பேசணும். அவர்கிட்ட என்ன பேசணுமோ அதை நான் பேசிக்கிறேன். இதுதான் என்னோட புது நம்பர், நோட் பண்ணிக்கோங்க. தேவை இருந்தா மட்டும் கால் பண்ணுங்க, புரியுதா? சரி, குழந்தைய விடு. உன்னையாச்சும் நாங்கள் பார்க்கணுமே. இப்போதைக்கு எதுவும் முடியாது, போனை வைங்க. என்னடா திடீர்னு வச்சுட்டா?